எதிர் வருகின்ற 2026 தேர்தலில் கூட்டணி கணக்குகளுக்கு ரொம்ப முக்கியமான வெயிட்டேஜ் இருக்கும் என்று தெரிகிறது. இன்னைக்கு 4 அணிகள் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல் தோற்றம் அளிக்கிறது. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கின்றோம் அப்படின்னு அமமுக சொல்கிறது. காலம் பதில் சொல்லும் அதற்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். ஆனால் ஓபிஎஸோட ராப்ரோஷ்மான் பற்றி அவர் திட்டவட்டமாக மறுக்கிறார். அதற்கான காலம் கடந்து விட்டது என்கிறார். எனில் ஓபிஎஸ்ஸுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பதில் தெரிய வேண்டிய முக்கியமான கேள்வி. திரு ஓபிஎஸ்ஸை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்க பாஜக விரும்பினாலும் வீட்டோ அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்க அவர் மறுத்தால் ஓபிஎஸ் உடைய வாய்ப்பு என்ன? விஜய் திரு ஓபிஎஸ்ஸுக்கு பொட்டன்ஷியல் பார்ட்னரா? தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் கைகோர்க்க வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான அறிகுறிகளை நம்ம பார்க்கின்றோம். திரு ஓபிஎஸ் திரு விஜயை எந்த இடத்துலையும் விமர்சித்து பேசலை. இன்னும் சொல்ல போனால் வாழ்த்தியும், இன்னும் சொல்ல போனால் பாசிட்டிவாகவும் பேசுறதை பார்க்கின்றோம். ஆக அவருடைய பிளான் பி விஜயா இல்லை அதை நோக்கி சூழல் அவரை நகர்த்துகிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழ விரிவாக விவாதிக்கலாம். ஓபிஎஸ் உடைய வாய்ப்பு அதிமுகவா விஜயா? எந்த அணியில் இடம்பெறுவார்? விவாதிக்க நம்முடைய திரு முஸ்தபா அவர்கள் இணைகிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தந்தி டிவியில் அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்களை வரவேற்கின்றோம். திரு நாஞ்சில் கோலப்பன் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர், அவருடைய நண்பர் சேலம் மணிகண்டன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய போறாரு. என்ன இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க ஆசனர் திரு நாஞ்சில் கோலப்பன், இன்னமும் நம்புறீங்களா எல்லாம் கூடி கண்கள் பனித்து இதயம் இனித்து கூடி ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் கைகோர்த்து இந்த எலெக்ஷனை சந்திக்க முடியும்னு இன்னமும் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? எது எப்படியோ சார், நான் முதல்ல தந்தி டிவிக்கு தமிழ்நாட்டு மக்களின் மூலமாகவும் உலக தமிழர்களின் மூலமாகவும் பெரிய நன்றியை காணிக்கையாகிறேன். எதுக்கு ஏன்னு கேட்டால் அதுவும் ஹரிசாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்ங்கிறத எடுத்துக்காட்டாக உண்மையே உலகுக்கு கொடுத்த தந்தி தொலைக்காட்சி நேர் உலகம் ஃபுல்லாக பார்த்தாங்க. ஒரு மனிதர் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு தொண்டை காலில் வேணாலும் விழுவேன், இந்த கட்சியை இணைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டனுடைய கோரிக்கை. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லை எங்களை சார்ந்த இந்த யாரோடைய இது இல்லை, ஒரு தொண்டனுடைய அடி மனசில் வந்த ஒரு கருத்து. ஏங்க நாங்கள் எல்லாம் வேணால் காலில் வேணாலும் விழுவுங்க, நீங்கள் கட்சியை இணைங்க, 2026 ஆட்சிக்கு வரணும், அம்மாவோட ஆட்சி தலைவரோட ஆட்சி இந்த அதிமுக ஆட்சிக்கு வரணும், மக்கள் திமுகவை மேலே ஒரு வெறுப்பில் இருக்காங்கிறத ஒரு தனிப்பட்ட கருத்தாக ஒரு நபர் ஒரு தொண்டனுடைய கருத்து. அந்த ஒரு தொண்டனுடைய கருத்தை நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு கொடுக்குறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நீங்கள் பேட்டி தந்தி தொலைக்காட்சி மூலமாக எடுக்கும்போது நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க. அதுக்கு ஒரு மனிதர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு மக்களை அரவணைச்சு போகக்கூடிய இந்த இயக்கம், தன்னை எதிர்த்தவங்களே வாழ வச்ச இயக்கம், அப்படிப்பட்ட இடத்துல நான் பொதுச் செயலாளருங்கிற ஒரு அங்கீகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதர் எப்படி பேசுகிறாருன்னா, அதுக்கெல்லாம் காலம் கடந்து விட்டது. அது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக, உலகத்தில் இருக்கிற தமிழர்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் சரி ஆங்காங்கே பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் பேசப்படுறது, எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ஆணவம் பிடித்த மனிதர் இந்த அதிமுகவை அழிக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாருங்கிறத திரைப்படம் மூலமாக இல்ல தொலைக்காட்சி மூலமாக பட்டி தொட்டி கிராமங்கள்லாம் பரவ செய்த தந்தி தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சார், அதாவது நீதிமன்றத்தில் குறுக்கு வழியில் வந்தாங்க சார், குறுக்கு வழியில் வந்தாங்க, தொண்டர்கள்ட்ட குறுக்கு வழியில் வந்தாங்க. எல்லாத்துலேயும் நாங்கள் சொல்கிறோம் நீதிமன்றத்துக்கு மூலமாக இதெல்லாம். ஆனால் அவரையே நீங்கள் வரவழைச்சி அவர்கிட்டயே நீங்கள் கேட்கும்போது ஒரு மனிதர் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவரும் ஒரு அடிமட்ட தொண்டனுடைய கோரிக்கையை தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு அடிமட்ட தொண்டனுடைய கோரிக்கைங்கிறீங்க. அந்த தொண்டனை இதை கோரிக்கையை நான் பரிசீலிக்கலன்னு சொல்லணும் ஒரு மனிதர். ஆனால் அது நான் முடியவே முடியாதுன்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு அகம்பாவம் ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கான வாய்ப்பு என்ன இப்போ? சார், எங்களுடைய வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. 2024 இதே போல தான் போனார். இதே போல் இதே ஜூலை மாதம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மோடி பக்கத்தில் போய் நின்று மாலையெல்லாம் போட்டு நாங்கள் தான் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு 10 நாளையில் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி சொன்னவர்.
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் அவருடைய கூட்டணியை பற்றி நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். இன்னைக்கு இருக்கும் பாரு, நாளைக்கு இல்லம் பாரு. ஆனால் தந்தி தொலைக்காட்சியிலே விவாதத்தில் அந்த பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் பாஜக கூட கடைசி வரைக்கும் பயணிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அவர் என்டிஏக்கு தலைவர்னா நாங்கள் அந்த என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்க விருப்பப்படலைங்கிறதா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுடைய கருத்து. இன்னைக்கு அதிமுக சொல்லுங்க, என்டிஏல அதிமுக இருந்தா அதிமுக இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையில் இருக்கிற என்டிஏல நாங்க இருக்க விருப்பப்பட மாட்டோம், என்னைக்கு இருக்க மாட்டோம். அது எப்படி சார் இருப்போம்? நாங்க தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இந்த கட்சி அபகரிச்சிருக்காரு, எங்க போவீங்க? அதுக்கு மக்கள் இருக்காங்க சார். நீங்க ராமநாதபுரத்தில் பார்க்கல, ஒரு சின்ன தனியாக பலாப்பழ சின்னத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் 6 பன்னீர்செல்வத்தை விட்டு அவரை தோக்கடிக்கணும்னு பல முறை எப்படியெல்லாம் பண்ணினாலும் அங்கே டெபாசிட் இழந்து தானே போனீங்க. கட்சியை கொடுத்து, சின்னத்தை கொடுத்து, பொதுச் செயலாளர்கள் அங்கீகாரத்தை கொடுத்த நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கின பதவிகளெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க? 7 நாடாளுமன்றத்தில் பதவியை டெபாசிட் காலி, 234 சட்டமன்றத்தில் 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது, மிச்சம் எல்லாம் தோல்வி. நல்லா புரிஞ்சிருங்க. எடப்பாடி தோல்வி பெற்ற ஒரு மனிதரை என்டிஏல அங்கம் வைக்க மாட்டேங்கிறீங்களா சார்? தோல்வி பெற்ற ஒரு மனிதரை நீங்க கொண்டு வந்து என்டிஏக்கு தலைவராக நியமிக்க பொறுப்பை கொடுத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட பாஜகவும் அந்த அமித்ஷாவுடைய இது நமக்கு தேவையில்லை. அந்த பாஜக கூட நம்ம ஏன் பயணிக்கணும்? அவங்க தொடர்ந்து முயற்சி செய்வாங்கல்ல சார். அவருக்கு சார் தோல்வி பெற்ற நாயகனை தான் நீங்க கதாநாயகன் ஆக்கணும் போது நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் வேற மாதிரி போனால் தான் எங்களுக்கு மக்களோட கதாநாயகன் நாங்கள் அப்படியும். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அதை பாஜக வந்து என்ன திட்டத்தில் செய்கிறாங்களோ, ஏதாவது செய்யங்களோ அந்த பாஜகவை நாங்கள் வெறுக்கிறோம், அந்த பாஜக தான் வெறுக்கிறோம். இது அவருடைய ஆதங்கம்னு பார்க்குறீங்களா? இது இந்த திசை நோக்கி ஓபிஎஸ் நகரக்கூடும் நினைக்கிறீங்களா? திருப்பெருமாள் அண்ணன் ஓபிஎஸ் தொண்டர்களின் கருத்தை தான் சார் நான் இன்னைக்கே சொல்கிறேன். அடிமட்ட தொண்டர்களோட எண்ணத்துக்கு பிரதிபலிக்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். அதுக்காக தான் அவர் கஷ்டப்படுறாரு. அதுக்காக தான் அவர் வந்து இல்லையே, அவர் தனக்காக வந்து பதவி வேணும், இல்லை என்ன திரும்பி மீண்டும் முதல்வராக்குங்கன்னு என்னைக்கா கேட்டாரா? 2019 தேர்தலுக்கு முன்னாடியே நான் தான் முதலமைச்சர் சொன்னவராகும் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதுக்கான எத்தனை அமைச்சர்கள் விடிய காலையில் 4 மணி வரைக்கும் கிரீன்வேஸ் ரோடில் ஓடி எவ்வளோவெல்லாம் அசிங்கப்பட்டோன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு போகிறவங்க அண்ணன் அப்பவும் விட்டு கொடுத்தாரு, எதிர்கட்சி தலைவருக்கு விட்டு கொடுத்தாரு. இந்த கசப்புகள் மறைந்து பாஜக முயற்சியில் ஓபிஎஸ், சிபிஎஸ், டிடிவி எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியிலே இருக்க முடியும், தொடர முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஃபார்முலா உருவாக முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாற்று வாய்ப்பு தான் ஓபிஎஸ்க்கு ஒரே வழி நினைக்கிறேன்? இல்லை, மாற்று வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதுவரை பாஜக தன்னை நம்பி வந்தவர்களை யாரையும் பெரிதாக கைவிட்டதில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் முதலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை நாடி இருந்தாலும் பிறகு ஐயா இபிஎஸ் அவர்களுமே பாஜகவோடு ஒரு நல்லுறவை பேணினார்கள். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இந்திய அரசியலிலேயே ஒரு அதிசயம் என்று கூட சொல்லலாம். அம்மா ஜெயலலிதா அவர்களே ஒரு முறை சொன்னார்கள், உலகத்திலேயே கொடுத்த பதவியை கொடுத்தது போலவே திரும்ப கொடுத்த ஒரே ஒரு நபர் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம். பரதனுக்கு பிறகு. ஏன்னா அந்த சேர் ரொம்ப பெரிய சேர், அந்த சேர். ஆனால் அந்த வார்த்தையை அம்மா சொல்கிறாங்கன்னா அதோட பொருள் என்னங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அரசியலை பொறுத்தளவில் எப்போதுமே விசுவாசத்திற்கு தான் பதவி. இப்போ நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க, நான் உங்களோட விசுவாசியாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு பதவி கொடுப்பீங்க. ஆனால் அந்த பதவி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு பதவிக்கு விசுவாசம் கிடையாது. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்தான் 2001 தனக்கு யார் முதலமைச்சர் பதவியை பெற்றுத்தருவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து அம்மா மறைந்த பிறகு கூட அந்த பதவியை ராஜினாமா செய்தார். அது இதுவரை இந்திய அரசியலோ உலக அரசியலோ பார்க்காத ஒரு விஷயம். அவர் தன்னை தொடர்ந்து ஒரு நல்லியல்பு கொண்ட ஒரு அரசியல் தலைவராக தன்னை தொடர்ந்து முன்னிறுத்தி வருகிறார். ஏனென்றால் 50 வயதுகளில் எதிர்பாராத விதமாக அன்றைக்கு 2001 8ஆம் இடத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி எதிர்பாராத வாய்ப்புகள் வருகிற போது அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது பலருக்கும் ஒரு சவால். ஆனால் அவர் அதற்கு பிறகு கூட அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பர் 2ஆக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் அஇஅதிமுக அரசியலை பொருளாளராக, அவைத்தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயரிய இடத்தில் அவர் வகிக்காத பதவிகளே இல்லை என்று சொல்வதை போல அவர் அதை அவருடைய ட்ராக் ரெக்கார்டு இன்னைக்கு நிலைமையில அந்த ட்ராக் ரெக்கார்டில் இருந்தால் அது வருது. அவர் இந்த எப்படி அம்மாவிற்கு ஒரு விசுவாசத்தை காட்டினாரோ அதே போன்றதொரு விசுவாசத்தை தான் தன்னை ஒருங்கிணைப்பாளராக உயர்த்தி துணை பொதுச் செயலாளர் பதவியில் அமர வைத்த
பாஜகவிற்கும் அவர் காட்டினார். ஆனால் ஒரு நேரத்தில் பாஜக ஐயா ஓபிஎஸ்ஐ தேர்ந்தெடுப்பதா அல்லது ஐயா இபிஎஸ்ஐ தேர்ந்தெடுப்பதா என்று வருகிற பொழுது ஐயா இபிஎஸ் அவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்பதை அவர் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார். இன்னைக்கு உதறிட்டாங்களா அவரை, இல்ல அவங்க இன்னமும் முயற்சி செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஐயா ஓபிஎஸ் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள், நீங்க தந்தி டிவியில் கூட ஒரு பேட்டி இருக்கும், ரொம்ப வார்த்தைகள் அப்படி செதுக்கி செதுக்கி பேசுவார். ரொம்ப நிதானமாக ரொம்ப வார்த்தைகளை செதுக்கி பேசக்கூடியவர். இன்னமும் சொல்லப்போனால் அரசியல் என்பது பலத்தில் செய்யப்படுவதல்ல, உத்தியில் செய்யப்படுவது என்ற புரிதல் உடையவர். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம், அது ஒரு பலத்தின் அடிப்படையிலான ஒரு யுத்தம் இல்லை அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மெல்லுசாக வந்து பாஜக மேலே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அண்ணன் விஜய் அவர்கள் பக்கம் ஒரு மெல்லிய கரிசனமான ஒரு பார்வையை உருவாக்குகிறார். ஆக தன்னுடைய நகர்வுகளை எந்த இடத்திலுமே ரொம்ப அதிரடியாக காட்டாமல் அவர் இயல்பே அதுதான். அவர் அம்மாவிற்கு நம்பர் 2வாக இருந்த காலகட்டத்திலே கூட எந்த ஒரு மாவட்டத்திலோ எங்கேயுமோ தனக்கென்று அரசியலில் ஒரு அணியை உருவாக்கி வைத்துக் கொள்ளாதவர். ஆனால் தான் நிர்வகித்த துறைகளின் வழியாக பல்வேறு கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்வது கான்ட்ராக்ட், அதன் வழியாக அதெல்லாம் ஒரு அரசியலில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆக இன்றைக்கு அவர் தனக்கு இதுதான் பாதை என்பதை அவர் தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன பாதை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கான கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது. ஆக இதுவரை இல்லாத ஒரு நல்வாய்ப்பாக இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வருகிறார்கள். அதிமுகலையும் சாத்தப்பட்டு விட்டது, என்டிஏலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாரா? அவர் அந்த இடத்தை எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தனி கட்சி ஆரம்பித்து, உங்கள் பேட்டியிலேயே ஐயா ஓபிஎஸ் குறிப்பிடுகிறார் இல்லையா, அவர்கள் இன்னமும் எங்களை எதிர்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள், அவர் ஒரு தனி கட்சி தொடங்கட்டும் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாருல. அதனால அந்த என்டிஏ கூட்டணிக்கு போவதை விட அவர் உத்தியாக வந்து அவருக்கு விஜய் என்பது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் ஃபார்முலால. இல்ல, ஏனென்றால் நீங்க அவர் விஜயோட கூட்டணியா நிச்சயமாக இவர், அதாவது விஜயிடம் ஒரு யங் எனர்ஜி இருக்கு, இவரிடம் ஒரு திரண்ட அனுபவம் திரண்டு இருக்கிறது. 16-17 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனால் 2021 வரைக்குமே அவர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரிலிருந்து நீக்கப்படுகிற வரைக்குமே ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் அவர் அதிமுகவை மேலிருந்து பார்த்திருக்கிறார். அதனால் அதிமுகவினுடைய பலம் பலவீனம் இதுவெல்லாம் தெரியும். இன்றைக்கு அதிமுகவிலும் அவருக்கான இடம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவர் இன்னமுமே அதிமுக என்ன காரணத்தினால் அவரை கட்சியிலிருந்து நீக்கினோம் அதெல்லாம் தெளிவாக இல்லாத ஒரு சூழலில் நிச்சயமாக அவர் ஒரு திரும்பவும் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்குள்ள, அது ஒரு சமரசமான இடம் இல்லையா, அதுக்கு போக மாட்டார். ஒட்டாதா? இல்ல, அவர் ஒரு சமர் செய்ய தான் போவார், ஒரு யுத்தத்துக்கு தான் தயாராவார். நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு மைனர் பார்ட்னரா போறதா இல்ல நாம ஒரு சமர் பண்றதா சமரசம் பண்றதா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ அவர் தாவேகாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஆப்ஷன். நிச்சயமா அவர் வந்து ஒரு உத்திய அடிப்படையில் அவர் ஒரு போராட்டத்திற்கு தான் தயாராவார். தாவேகாவின் துணையோடு தாவேகா விரும்பணும்ல, நிச்சயமா அதற்கான வாய்ப்பு இருக்குதா நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதுவரை தமிழ்நாட்டில் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இருவரும் தலைவர்களாக, இருவரும் முன்னேற்ற கழகங்களாக வந்த பிறகு இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு எதிராக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று வந்த எத்தனையோ தலைவர்கள் களத்தை இறந்திருக்கிறார்கள். அது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்ற தலைவர்களாக. ஆனால் ஐயா விஜய் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இருவரும் முன்னேற்ற கழகங்களை எதிர்க்கவில்லை. அவர் திமுகவுடனும் பாஜகவுடனும் தான் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று சொல்கிறார். ஒருபுறம் காங்கிரஸையும் ஒருபுறம் அஇஅதிமுகவையும் அவர் ஆப்ஷன்ல வைக்கிறார். அதிமுகவும் இன்னும் விஜய் ஒரு ஆப்ஷனா வைக்கிறார். அதுதான் அந்த இடம் தான் ஐயா இபிஎஸ் வந்து அது ஒரு ஆப்ஷனாவே இன்னும் வைப்பதாக நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அவருடைய அறிவார்ந்த கூர்மையான பதில்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடம் இருக்குல்ல, இவங்க அவர்களை விமர்சிக்காமல் இருப்பதும் அவர்கள் இவர்களை அஇஅதிமுக இது வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பயன்படும் நிச்சயமா. ஏனென்றால் இப்போ நீங்க வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தானே யார் கன்சாலிடேட் பண்றதுங்கிறது. ஏனென்றால் அஇஅதிமுக என்பது கலைஞர் எதிர்ப்பில் பிறந்த ஒரு இயக்கம். அதை வந்து ஐயா புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ந்தார்கள், அம்மா ஜெயலலிதா அவர்களும் தொடர்ந்தார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை யார் பெறுவது, பாரதிய ஜனதாவிற்கு எதிரான வாக்குகளை யார் பெறுவது, இரண்டு மாநிலத்திலும் மத்தியிலும் ஆளுகிற கட்சிகளுக்கு ஓபிஎஸ் ஓட இமேஜ் பாஜகவை ரொம்ப சார்ந்தவர். ஆமா, அவர் மோடியோட பக்தர்னே சொல்லியிருக்கார். ஆமா,
பாஜகவை அவ்வளவு தீவிரமா கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு இது முரண்பாடா இருக்காதா? இல்ல, நீங்க அஇஅதிமுகவோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த தொண்டர்களோட கட்சியினுடைய சிறப்பு என்னவென்றால் அவர்கள் எந்த கட்சியில் இணைந்தாலும் ஜெல்லாய் வேலை பார்க்கக்கூடியவர்கள். நீங்க ஒரு எதிரிக்கே, இப்போ ஒரு தொகுதியில் ஒருத்தருடைய எதிரிக்கே சீட்டு கொடுத்தா கூட அந்த தேர்தல் அரசியல்ல அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை உண்டு. அதனால தான் அவர்களால் இத்தனை தேர்தல்களை வென்றெடுக்க முடியும். விஜய் ஓபிஎஸ் ஒட்டுங்கிறீங்க? நிச்சயம். ஏனென்றால் அஇஅதிமுக தொண்டர்கள் கரிஸ்மேட்டிக் தலைவர்களை பார்த்தவர்கள் தானே. நீங்க இப்படி பாருங்க, இந்த கட்சி இதெல்லாம் விட்டுருங்க. ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, இவர்கள் எல்லாம் திரையில் இருந்து வந்த கரிஸ்மேட்டிக் தலைவர்கள். என்டிஏல ஓபிஎஸ் ஒட்டுவாரா விஜயோட? என்டிஏ என்பது என்டிஏவுக்குள்ள, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி ஐயா ஓபிஎஸ் ஒரு தனி கட்சி கண்டு, இன்னமும் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு ஒரு இழுபறியில் இருக்கு, அது வேற பிரச்சனை. ஆனால் செப்டம்பர் 4, நான் உங்கள் கேள்விக்கு நேரடியாக வருகிறேன், ஒரு தனி கட்சி கண்டு அவர் என்டிஏவுக்குள் போனால் அது சமரசம், தாவேகாவுடன் போனால் அது சமர், அது ஒரு போர், அது ஒரு யுத்தம். அந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக தாவேகாவுடன் சென்று ஒரு யுத்தத்துக்கு தான் தயாராவாரே தவிர என்டிஏ கூட்டணிக்குள் ஒரு சமரசம் செய்து கொண்டு போக மாட்டார் என்பதுதான் என்னுடைய புரிதல். அப்படி போனா உங்க அணிக்கு அது சேதாரம் கொடுக்காதா மணிகண்டன்? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, நான் இணைஞ்சிட்டேனா அப்படின்னு நண்பர் கோலப்பன் கேட்டாரு. தந்தியோடு இணைந்து விட்டேன், தனி மனிதனை ஒருபோதும் இணைக்க மாட்டோம். அதனால தந்தி லட்சக்கணக்கான பேரோட இணைஞ்சிருக்கிற தந்தி டிவியோட நான் இணைஞ்சிட்டேங்க. ஹரி, ஒரு விஷயம், இது டெல்லியிலிருந்து வர்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வருது. அதில் யாரோ ஒருத்தர் டிக்கெட் புக் பண்ணியிருக்காராம். வெயிட்டிங் லிஸ்ட் 111 காமிச்சுதான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் RAC கூட கிடைக்காது, அதே வெயிட்டிங் லிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னன்னு கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பாருங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க, இந்த வடிவேலு ஒரு படத்துல காமெடி பண்ணுவார், மான் என்ன சொல்றீங்க? பிரைம் மினிஸ்டர் ஓபிஎஸ் சந்திப்பு நடக்காதுன்னு சொல்ற வரீங்களா? யாரோ ஒருத்தர் கடிதாசி கொடுத்துட்டு அதே ஹோட்டல்ல போய் ரூம் போட்டுக்கிட்டு எந்த வழியில வருவார், இந்த வழியில வந்தா இந்த ஹோட்டல், அந்த வழிக்கு போனா அந்த ரூம், இந்த வழியில வந்தாருன்னா எப்படி போலாம் அப்படின்லாம் காத்துக்கிட்டு இருக்காரு கேள்விப்பட்டேங்க. நான் அவர் தான் சொன்னேன். என்னன்னா நேரா தானே எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் நேரடியாக கேட்கிறாரு. குறுக்கு வழியில 4 பஸ் ஏறி இந்த பிளைட்ல ஏறி போய் 4 கார் போய் அமித்ஷாவை சந்திக்க போல இல்ல, அவரு திருட்டுத்தனமா சந்திக்க போல இல்ல. அதை நீங்க யோசிக்கணும்ல. எதையுமே வெளிப்படையா தானே பேசுறாரு. அதனால அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா அது மோடியோட பிராப்தம், அவ்வளவுதான். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அண்ணன் முடிச்சிட்டீங்களா? நான் பேசுறேன். கூப்பிட்டது யாருங்க? டெல்லி பாஷா பாய், தமிழ்நாடு பாஷா பாய் வாங்கன்னு கூப்பிட்டதுனால 4 கார்ல ஏறி கெட்டப்பா பந்தாவா போனாரு பழனிசாமி. சரி வாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் பேசிக்கலாம்னு சொன்ன உடனே டெல்லி பாஷா பாய் அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து காலையில 10 மணியிலிருந்து காத்திருந்து சாயந்தரம் 4 மணிக்கு தமிழ்நாடு பாஷா பாயை பார்த்து, இவர் தான் எங்க கூட்டணி தலைவர், இவர் தலைமையில தான் தமிழகத்தில் நாங்க தேர்தலை சந்திப்போம்னு சொல்லிட்டு போனாரு. யாருக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஆமா, நிச்சயமா எங்க பாஷா பாய் அவர் தான், அதுல சந்தேகமே இல்ல. அகில இந்திய பாஷா பாய் பழனிசாமி விரும்ப மாட்டாரு. இல்ல இல்ல, அதனால என்ன, பாஷா பாய்ங்கிறது ஒரு நல்ல இது இல்லையா, அந்த பேர்னால சொல்றேன். யாருக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க, யாரு எப்படியாவது ஒரு முறை திருப்பதி வெங்கடாஜலபதி பாக்குற மாதிரி பாத்திர மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருக்கிறப்பயே ஒரு மனிதருடைய அரசியல் பின்புலம், அவருடைய உயரம், அரசியல் அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கறத உள்ளங்கை நெல்லிக்கனியா காட்டுங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வடிவேல் ஒரு படத்துல பண்ணுவாரு, இருங்க அவனை போய் தொலைச்சிடுறேன் அப்படின்ட்டு போனதெல்லாம் ஃபுட் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஐநா கோர்ட்டு, எல்லா கோர்ட்லயும் போய் ஒரு பக்கம் கேஸ போடுறது. அப்புறம் கிட்ட போய் என்ன பண்றது, தெய்வமே காலையாவது விழுந்து கேட்கிற தெய்வமே எப்படியாவது கட்சியில சேர்த்துக்க. இது என்ன நிலைப்பாடுங்க? நீங்க காலம் கடந்து விட்டதுன்னு மிக தெளிவா தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கார். இவ்வளவையும் பண்ணிட்டு பண்ணின விஷயத்துக்கு தொண்டர்கள் மத்தியில வருத்தம் தெரிவிச்சு நீங்க உண்மையாலுமே புரட்சி தலைவர் அவர்களுடைய தொண்டராகவும் புரட்சி தலைவியோட தொண்டராகவும் இருந்திருந்தா நீங்க உங்களை இணைச்சிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன இடர்பாடுகளை கொடுக்க முடியுமோ நடுவுல கொஞ்ச நாள் பாஜக முகமூடி எடுத்து போட்டு எவ்வளவு தெரியும் சார். நான் திட்டல சார், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சார். இல்ல சார், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க புரட்சி தலைவியோட தொண்டருங்கிறப்ப அந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? இதை எந்த தொண்டனாவது உங்களை மன்னிப்பானா? நான் என்னுடைய கேள்வி அதான் சார். புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டு அவர் இறந்து போயும் இன்னும் வாழ்ந்து கொண்டு அந்த சின்னமும்
வாழ்ந்து கொண்டிருக்க அந்த சின்னத்தை போய் முடக்குங்க அப்படிங்கிறதுக்கு கரகம் எடுத்துட்டு சுத்தின உங்களை பழனிசாமி இல்ல, சாதாரண அதிமுக இருக்கிற கீழ்நிலை தொண்டை உங்களை மன்னிப்பானா? அது ஒண்ணுங்க. முதல்ல கோலப்பை ஆகுனா ஒன்று சொல்றாரு வந்து தொண்டர்கள் தான் முடிவு எடுக்கிறேன்னு. கோலப்பை அண்ணன் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்டர், நம்ம புலவர் கண்ணன் ஒன்று, மனோஜ் பாண்டி, 3 தொண்டர் தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த புகழேந்தி இப்ப இல்ல, ஜேசிடி பிரபாகரனும் இல்ல, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி வைத்திலிங்க அப்பப்ப வந்துட்டு போறாரு. 4 பேர் தான் இருக்கிறீங்க. 4 பேர்த்துல இப்ப 2 பேர் இல்ல, 2 பேர் தான் கூட இருக்கிறீங்க. எனக்கு முன்னாடி பேசுன பெருமாள் மணி வேற சமர்னு ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு. பெருமாள் மணி ஐயா, சமர் அப்படின்னா சமருக்கு போறவங்கிட்ட படை இருக்கணும், படை பலம் இருக்கணும், ஆள் பலம் இருக்கணும், படைக்கு போறதுக்கான துணிவு இருக்கணும், தொண்டர் பலம் இருக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு தனியே தன்னந்தனியேன்னு தனி மனிதனா நின்றுட்டு நீங்க சமருக்கு போனீங்கன்னா ராவணனை பார்த்து ராம என்னங்க டேவிட் கோலியத் கதை படிச்சது இல்லையா? அததான் நான் இப்படி சொல்றேன். அதாவது இன்று போய் நாளை வா அப்படின்னு ராவணனை மன்னிச்சு விட்டாங்களா, அந்த மாதிரி தான் மன்னிச்சு விடுவாங்க. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், 3 முறை அம்மா அவர்கள் கொடுத்த வாய்ப்பை அப்படியே திருப்பி கொடுத்த உண்மை தொண்டர் நான் மறுக்கலைங்க. திரு OPS ஐயா அவர்கள் அப்படியே கொடுத்தார். ஆனா ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. கிரிக்கெட்ல இந்த நைட் வாட்ச்மேன் சொல்லுவாங்க டெஸ்ட் மேட்ச்ல, அந்த மாதிரி தான் இருக்கிறப்ப இந்த சீட்டை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்த ஒரு நைட் வாட்ச்மேன் அந்த இதை திறம்பட செஞ்சுட்டு தவறா சொல்லல சார், ரொம்ப முதல்வரா இருந்தவரை எப்படி பேசணும் தரம் தெரியாத ஒரு ஆளு நீங்க. நான் என்ன கேக்குறேன், இவருக்கு சேலம் மணிகண்டன், பொங்கலூர் மணிகண்டன் தான் வராங்க. இவங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட ஆளுங்க தானே பொது வழியில எப்படி பேசணுமோ அதை ஒரு அநாகரிகமா பேசாது. இல்ல ஓகே இல்ல மணிகண்டன் அவர் பத்தி உங்க சென்டிமெண்ட்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அவர் பார்வையை புரிஞ்சுக்கிறேன். நம்ம விஷயத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை இல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் புரியும். என்னன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஒரு அதிமுக நைட்மேரான சிச்சுவேஷன்ல இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வித்தியாசம் இருக்கு சார். அவருக்கு சீட்டை பத்திரமா பாத்துக்கணும்னு கொடுத்தாங்க, அதை பார்த்துட்டு கொடுத்தார். நான் அவரை குறைச்சி சொல்லல, உண்மையாலுமே நான் முன்னாடி எல்லாம் அவர் தாக்கி இருக்கிறேன். இப்ப அவருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. திரு சேலமணிகன், என்னுடைய கேள்வி, பாஜக இன்னுமா அவர் இந்த அணியில இருக்கணும்னு விரும்புதா இல்லையா சார்? அதாவது மெட்ராஸில் நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே டெல்லி பாஷாபாய் தெளிவா சொன்னார், அவங்க உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு. நான் வெளிப்படையா உடைச்சு சொல்றேன் சார். சமீபத்தில் தாவேகாவுக்கு மற்ற கட்சிக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு அழைப்பு கொடுத்தது. அவரு பாத்தீங்கன்னா அந்நியன் மாதிரி பேசி, அம்பி மாதிரி பேசி திடீர்னு அந்நியன் மாதிரி மாறினதுக்கு காரணம் இல்லைங்க, அவர் கூட்டணியிலையாவது சேர்த்துக்கலாமே அப்படின்னு டெல்லி பாஷாபாய் சொன்னதுனால நீங்க சொன்னது சொன்னதுதான், நான் சொன்னது சொன்னதுதான், டெல்லிக்கு கொடுத்த மெசேஜ் தான். அவர் திடீர்னு தாவேக்கா வராதுன்னு அவருக்கு நிச்சயமா தெரியும். அது வந்து அதான் வீட்டுல வயசான பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க சுகர் பேஷண்டா இருப்பாங்க, அவங்கள சொல்றதுக்கு என்ன நம்மளால முடியாது. என்ன பண்ணுவோம்னா நம்ம பையனை பார்த்து டேய் இனிப்பு சாப்பிடாது, சக்கரை சாப்பிடாது, உடம்புக்கு ஆகாது அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அது டெல்லிக்கு கொடுத்த மெசேஜ். அது அவங்களும் உள்வாங்கிக்கிறேன். அதாவது தாவேக்காவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி விடுக்கக்கூடிய அழைப்பு அப்படிங்கிறது பாஜக சொல்ற செய்தி. OPS சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு மறைமுகமா இவங்க செய்தி சொல்றாரு. இல்ல OPS சேர்த்துக்கன்னு ஒரு கேள்வி வந்ததுனால தான் அவரால் அதிமுக இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த அளவுக்கு அதிமுகவோட சின்னத்தை 2 முறை முடக்கினார். அவரை சேர்த்துக் கொள்ள முடியாது, கூட்டணியிலும் சேர்த்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் இன்னைக்கு காலையில பேசுனதுக்கும் காரணமா அதுவும் பாஜகவுக்கு மெசேஜா இந்த பின்புலத்துல வருதா? அதை நான் கரெக்டா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றேன் சார். திமுக கூட்டணி கட்சிகளை அழைத்ததற்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா அது இட் இஸ் ஏ கிளியர் மெசேஜ் ஃபார் டெல்லி பாஷாபாய். தாவேகாவையும் இது நாம் தமிழர் கட்சியை அழைச்சது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட ராஜேந்திரன் அங்கதான் இருக்குது, 2 பேரும் வரமாட்டாங்க 100% தெரியும். எதுக்காக அழைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா உங்களுடைய ஒற்றை குறிக்கோள் என்ன, திமுக ஆட்சி வீழ்த்தணும் வாங்கன்னு நான் கூப்பிட்டேன். இவங்க 2 பேருமே வரல. இவங்களுக்கு நாளைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஓட்டு சிதறல் ஏற்பட்டு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரும். அதனால திமுகவோட பி டீம் தான் தாவேகாவும் NTKவும். ஆகவே உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னா அதிமுக ஓட்டு போடுங்கன்னு அந்த இருதுருவ அரசியலை கூர்மைப்படுத்துறதுக்கு
புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற சின்ன தளபதி அப்படி ஒரு குத்தி அந்த பக்கம் தமிழ் தேசிய அதிபரை ஒரு இழுக்கிற மாதிரி இழுத்து தான் ஒரு அரசியல் ராஜதந்திரி சாணக்கியன்னு எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சு. பாருங்க, ஜனவரியில இருந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திமுக ஜெயிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திமுக ஜெயிச்சிரும். ஆட்சி மாற்றம் வேணும்னா அதிமுக ஓட்டு போடுங்க, பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு போடாதீங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க போறேன். ஓகே, இந்த அணியில ஏதோ ஃபார்முலால ஓபிஎஸ் இடம்பெறுவது ரூல்ட் அவுட்னு கருதுறீங்க நீங்க? இல்ல சார், ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கருது சார். நான் அவரை குறைச்சு நான் முதல்ல அவரை திட்டுவேன், இது பண்ணுவேன். அப்ப அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகி போச்சு. ஆனாலும் அவர் போட்டிருக்கிற வழக்குகளை எல்லாத்தையும் முதல்ல வாபஸ் வாங்கிட்டு தன் தலைமையில ஏதாவது அம்மா புரட்சி கழகம்னோ இல்ல புரட்சி தலைவர் கழகம்னோ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா திமுக என்னதுன்னு பழைய நினைப்படா பேராண்டின்னு வேட்டி கட்டுறதுக்கு கூட கொடி கட்டுறதுக்கு கூட நமக்கு இன்னைக்கு நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி புது வீடு கட்டினீங்கன்னா அந்த பழைய வீட்டுல இனிமேல் இடமே கிடையாது. நீங்க எங்களோட வர்றதுக்கு வாய்ப்பு. எந்த அணியில் ஓபிஎஸ்? அதிமுகவா தாவேகாவா? தாவேகால வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ்கா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்ம மணிகண்டன் சார் போகிற போக்கில் சொன்னாப்புல விஜய் அவர்களுக்கு வாக்களித்தாலும் நாம் தமிழர் வாக்களித்தாலும் திமுக வந்துடும் அப்படின்லாம் சொன்னார். எடப்பாடிக்கு வாக்களித்தா பாஜக வந்துடும். எடப்பாடிக்கு வாக்களித்தா அண்ணாமலை துணை முதலமைச்சரா, நயினார் நாகேந்திர இணை முதலமைச்சரா, இலாக்கா யாருக்கு பிரிக்க போறாங்க அதெல்லாம் தெரியாம திட்டவட்டமா சொல்லிட்டார் சார். அவர் என்ன சொல்லிட்டார் சார்? கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அமித்ஷா சொல்லிட்டாரா? வெளியில சொல்லிட்டார். வெளியில சொல்ல என்ன பிரயோஜனம்? அமித்ஷா முன்னாடி உட்காந்து சொல்லுவாரா? அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து பாட்சாபாய் பக்கத்தில் உட்காந்தாரு. அவர் சொன்ன மாதிரி பாட்சாபாய் பக்கத்தில் உட்காரும் போது கூட இருந்த அன்வர் பாயும் மாலிக் பாயும் அமைதியாக இருந்தார். எங்க பாட்சாபாய், எனக்கு இந்த ஊரில் அவங்களும் தமிழ்நாடு தமிழ் தெரியாது, நான் தமிழில் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டானே. நீங்கள் என்டிஏ கூட்டணி நடக்கும்போது அப்படியே கையை கட்டி அமைதியாக உட்காந்தாரு அந்த பாட்சாபாயும் மாலிக் பாட்சாபாயும். இந்த மாலிக் பாட்சாபாய் தான் பாட்சாபாய் சொல்லி மறுத்த கூட்டணி கட்சி ஒன்று காட்டுங்க. யார் பாட்சாபாய் சொல்லி மறுத்த? இவர் மீண்டும் சொல்றாரு, யார் என்ன சொன்னாலும் கூட்டணி ஆட்சி கிடையாது. யார் திருப்பி இந்த மாலிக் பாட்சாபாய் தான் சொல்லிட்டு இருக்காரு. பாட்சாபாய் என்ன சொல்றாரு? மக்கள் குழம்பிட போறாங்க. அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல சொல்றாரு சார்? நீங்க அமித்ஷா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். அமித்ஷா போடுற உத்தரவை எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஏற்கனவே 4 வருஷ ஆட்சி காலில் வந்து கடன் வேறு பெற்ற ஆட்சியை கடன் சரணடைந்து அதிமுகவை எழுதி கொடுத்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு அவருக்கு அடகு வச்சிருவார். நான் கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? பாத்தீங்கன்னா பாஜக வந்து பாத்தீங்கன்னா நம்பி களத்தில் நின்றவங்களை யாரையுமே கைவிடாது அப்படின்லாம் பேசுறாங்க. நீங்க மகாராஷ்டிராவை பார்த்தோமா இல்லையா? நம்ம பாகிஸ்தான் வெளில வரக்கூடாதுன்னு சொல்லி கிரவுண்டெல்லாம் சேதப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டார் தாக்கரே. இன்றைக்கி அவங்களோட நிலைமையை பார்த்தீங்களா? பாஜகவோட வந்ததுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் பாஜக வந்ததுக்கப்புறம் அங்கே காங்கிரஸோட நிலைமையை பார்த்தீங்களா? என்ன காங்கிரஸோட நிலைமையை பார்த்தீங்களா? நல்லா தான் இருப்பார் அவர். என்ன இடையூறில் இருப்பார், என்ன பாடுபடுறாரு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அந்த கூட்டத்துக்கு போல சார். நீங்கள் அதை விடுங்க. இப்போ 2 நாள் கழிச்சு பாஷாபாயோட பெரிய பாஷாபாய் மோடி சென்னைக்கு வரார் தெரியுமா உங்களுக்கு? அப்போ சொல்லுங்க மாலிக் பாஷாபாய் எடப்பாடி பழனிசாமியை, ஏங்க நீங்க பாருங்க, நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர், நாங்கள் தான், எல்லா இலாக்காவும் எங்கள்கிட்ட தான் இருக்க போகுது, இது ஒப்பந்தமா சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி பயணத்துக்கு போறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு முதுகெலும்பு இருக்கா? திராணி இருக்கா? தைரியம் இருக்கா? பாஜகவை எதிர்த்து வெளியில வரதுக்கு அவர் துணி வர? இதே கேள்வி ஓபிஎஸ் பார்த்து கேட்கறீங்களா சார்? இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா இல்லையா? நம்ம மோடிஜிக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, சொல்றாரா இல்லையா? சரி, இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னைக்கே வந்து பாஜகவுக்கு இவங்க வந்து குத்தகை விட்டுருந்தாங்க, இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இது கிரவுண்ட்ல வீக்கா இருக்கு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஆதவார்ஜினா என்ன சொல்றான்னு கேட்டீங்களா இல்லையா? அதிமுக எங்க தொண்டர் இருக்கிறாங்க எல்லாம் இந்த பக்கம் வந்தாச்சுங்க, முடிச்சு விட்டாங்க அதிமுகவை. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா 2011, 16 அந்த அம்மாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியில இருக்கு? அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாரு? நம்ம விஷயத்துக்கு வரும். சொல்லுங்க. ஓபிஎஸ் வந்து ஏற்கத்தக்க சக்தியா தாவேகா? சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார், ஓபிஎஸ் ஏற்கத்தக்க சக்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்கள் எல்லாம் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆட்களா? அதை நீங்க பதில் சொல்லுங்க. பாஜகவை எதிர்க்கிறதுக்கு துணிவும் திராணியும் முதுகெலும்பும் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இருக்கா? அமித்ஷா வந்து பேச சொல்ல வேணாம் சார். அமித்ஷா அப்படி கண்ணத்துக்கு அப்படி பார்த்தாலும் ஐயோ சொல்லுங்க ஐயா சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர்கள்
கொள்கை ரீதியாக எதிரின்னு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இவங்களை வந்து ஏற்றுக்குவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூடுதலாக இவங்க கரப்ஷனை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இவங்க என்ன வந்து உத்தம புத்திரர்களா தேவதூதர்களா? ஓபிஎஸ்ஸுக்கும் இடம் இல்லை, இபிஎஸ்ஸுக்கும் இடம் இல்லை. இப்போ இருக்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ தமிழக வெற்றி கழகத்தில் இவங்க தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா வரணும் தாவேக்கா வரணும் தாவேக்கா வரணும்னு சொல்லி அவங்க கிளியராக சொல்கிறாங்களா இல்லையா? எந்த காலத்துலையும் தாவேக்கா அழிஞ்சு போச்சு, அதிமுக அழிந்து போச்சு, அதிமுகவோட கூட்டணி கிடையாது, அதிமுகவும் கரப்ஷன் பார்ட்டி தான் அப்படின்னு வந்து அங்க இருக்கக்கூடிய நிர்மல் குமாராக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏடிஎம்கே ஃபோர்ஸை ஓபிஎஸ்ஸையும் அந்த கணக்கில் பார்க்குறீங்க. வேற அப்படிதான் பார்க்க முடியும். நீங்க வந்து அதே ரேஞ்சில் தானே பார்க்க முடியும். ஆனால் களம் என்ன இருக்கு? அதிமுகவோட களம் என்ன இருக்கு? இன்னைக்கு ஒன்றிணைந்த அதிமுகவே இல்லை. பாஷா பாய் சொல்லிட்டாரு, நீங்க அதிமுக வந்து ஒரு முடிச்சிடறேன் சார், அதிமுகவை சின்ன பின்னமாக்கி உடைச்சு விட்டோம், தர்மத்தை உட்கார சொன்னோம், கவர்னர் வச்சு சேர்த்து விட்டோம், கடந்த கால வரலாறு. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது பிளவுபட்ட அதிமுகவை ஆக்கிட்டு நாங்கள் அதிமுகவுக்குள்ள ஒன்றும் செய்ய மாட்டோங்க, எல்லாம் பண்ணதே நீங்கள் தானே. இப்போ ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டத்துப்பாக்கியாக இருந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்தாங்க ஓபிஎஸும். இப்படிப்பட்ட அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே? திரு விஜய் விமர்சனம் செய்ய வேண்டியதானே? என்ன தேவை இருக்கு? மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் மண்ணகா வச்சிருக்கிறாங்க, காவை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை சொல்ல வேண்டியதானே விஜய்? ஒரு நாள் விமர்சிச்சிருக்கிறாரு. சரி, மத்தியில் யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு? மோடி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுக மோடிக்கு வித்தாச்சு, அதுக்கப்புறம் மோடியை விமர்சிக்கணுமா நாங்கள் அதிமுக விமர்சிக்கணுமா? அண்ணா நேற்று வரைக்கும் அதிமுகவில் தான் இருந்தார். இன்னைக்கு தான் விஜய் கூட சேர்ந்துட்டாரா என்னன்னு தெரியாது. ஆனால் இவரையே சேர்த்துருக்காரு சொல்லும்போது தலைவர்களோட அதிமுக தொண்டை எப்படி பேசணும், எப்படி சேர்க்கணுங்கிறது விஜய் அவருடைய தாவேக்கா தலைவருடைய அனுசரணை. ஏன்னா 234 தொகுதியிலையும் கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு விஜய்ங்கிற ஒரு ரசிகர் மன்றத்தோட நடக்காதுங்கிறது அவருக்கும் தெரியும். நல்லா புரிஞ்சுருங்க. ஒரு கட்சி வேணும். இன்னும் அடுத்தால ஜனநாயகன் படம் வருது, இதுக்காக குரல் கொடுக்கறதுக்கு இன்னொரு கட்சி தேவைப்படுது. ஏன்னா உலகம் சுற்றுவாளிவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணு திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அடுத்தால அது தலைவர் கட்சி ஆரம்பித்து வரும்போது 72 எவ்வளோ கஷ்டப்பட்டோம். தொண்டர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ கட்சிகளும் ஆதரவு குரல் கொடுத்தாங்க. சும்மா நீங்க பேசி பிடிச்சிட்டே நான் பேசுறேன். ஆனா நான் பேசுறது விடுங்கண்ணே. எல்லாத்துக்குமே ஒரு அதனால தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தார்மீக ஆதரவு உண்டுங்கிறத எப்போவுமே நாங்கள் தார்மீக ஆதரவு தான் கொடுக்குறோம். அதுக்காக அதிமுக அழிஞ்சு போச்சு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அது நீங்கள் இன்னும் மக்கள் மத்தியிலே வரல, அதுக்குள்ளே அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை கேட்டுட்டு எந்த அதிமுக தொண்டனும் இருக்க மாட்டான். நீங்கள் அதை தாவேக்கா தலைவர் விஜய்க்காக ஆதரவாக பேச வந்து ஒரு பெரும் பள்ளத்தில் அவரை திரும்பி மீண்டும் தள்ளி விட்டுறாங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா நேற்று நீங்கள் அமமுக இன்னைக்கு இங்க இருந்திருப்பீங்க, இன்னைக்கு இங்க இருந்திருப்பீங்க, நாளைக்கு விஜய் கூட இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய கருத்து, தாவேக்காவுடைய தலைவருடைய கருத்து என்ன, அவருடைய அரசியல் வியூகம் என்னங்கிறது அவர் இனி களத்துல பாஜக அவருடைய எதிரி, திமுக அவருடைய எதிரி, சும்மா பாஜக ஆதரிக்கிறவங்க எதிரி, சும்மா பாஜக காவி கட்டிட்டு போய் நின்னா சும்மா பாஜக மோடிக்கு லெட்டர் எழுதுறாப்ல, அமித்ஷா இருக்கட்டுங்க இல்ல ஒரு நிமிஷம் இருக்கட்டும், அவர் ஒரு பாரத பிரதமர் நிக்கிறாப்ல. அப்ப ஒரு நிமிஷம் மொத்தத்துல பாஜகவும் அதிமுக ஒரே சித்தாந்தம், ஒரே கோட்பாடு. அப்ப எப்படி வந்து விஜய் அவர்கள் ஏத்துக்குவாரு? பாசிசத்துக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தானே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களம் காண்றோம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே மைய கோடு தான். உங்களுக்கு இப்ப முஸ்தபா அவருக்கு வந்து பாஜக பிடிக்காது, விஜயோட ரசிகர்கள் எத்தனை பேர் வந்து பாஜக ஆதரவோட இருக்க கொள்கை வேற, பாஜகவுடைய கொள்கைகள் வேற. நீங்க பேசியாச்சு, நாங்க பேச விடுங்க. ஏன் நீங்க ஆவேசப்படுறீங்க? விஜயும் பிரிச்சு கொண்டு போய் இப்படி எல்லாம் கொண்டு போய் விட்டுறாங்க. ஏற்கனவே அமமுக சின்னம்மா எல்லாம் பேசி எடுத்து எல்லாரும் பேசி திரும்பி விஜய்க்காக பேசி அப்படி பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், அவரு காவி கட்டுறாரா இல்ல காவியை போட்டாரா? ஓபிஎஸ் அமித்ஷாவை எதிர்த்து அவர் செய்தது தவறுன்னு சொன்னாரா சொல்லலையா? ஒரு அண்ணாமலை எதிர்த்து கலதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொன்னாரா சொல்லலையா? ஓபிஎஸ் எந்த இடத்துல தன்னை அதிமுக விட்டு கொடுத்து பேசியிருக்காரு? உட்கார வச்சது பாஜக. அது ஒரு கட்சிங்க இருக்கட்டுங்க. தர்மத்தை இருந்ததுனாலதாங்க அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றப்பட்டது. ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரு கட்சி போகக்கூடாதுங்கிறதுக்காக போராடினாரு. இந்த மாதிரி அந்த அம்மா கொண்டு போய் கொடுத்தாங்க. எடப்பாடி பல பல பிரச்சனைகள் வந்து சார், நீங்க வந்து உங்களுக்கு என்ன வந்தது? இப்ப உங்களுக்கு என்ன வந்தது?
நாங்கள் வந்து தார்மீக ஆதரவு தான் கொடுத்துருக்குறோம். அதை அவர் விஜய் ஏற்றுட்டு வந்தால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எதிர்க்கட்சி அரசியலாக நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக நம்ம போராட முடியும். நல்லா புரிஞ்சுருங்க சார். இதை விட்டுக்கிட்டு நான் வந்து இவர் ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரில் அது அவருக்கே தெரியும். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72லேருந்து 5 வருஷம் ஆண்டு காலம் அவர் எவ்வளோ அரும்பாடுபட்டு 77 எப்படி உள்ளே வரதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார். இந்திரா காந்தி அம்மையார் என்னெல்லாம் பண்ணுனாங்க, திமுக எப்படியெல்லாம் உள்ள இணைஞ்சு பண்ணுனாங்கிறதெல்லாம் வரலாறு. விஜய் ஓபிஎஸ் இணைவது சாத்தியங்கிறது நீங்க அது ஒரு சார் எங்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு தலைவர் இதே மோடி வேண்டாம், 2024 மோடி வரக்கூடாதுன்னு எதிர்த்து வேலை செஞ்ச எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏக்கு தலைவர்னா அப்படிப்பட்ட என்டிஏ வேண்டாம்னு நாங்க சொல்றோம். அதுக்கு அடுத்த நீங்க ஏன் சார் கொதிக்கிறீங்க? அந்த சைடு என்டிஏ வேணுமா இந்த சைடு பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு அழிவு பாதைக்கு போக கூடாது. அதிமுக தொண்டர்களால மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி. இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து இதுவரைக்கும் மக்கள் மாறி மாறி வாக்களிஞ்சு 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கிற கட்சி. இந்த இயக்கத்துக்காக நாங்க போராடுறோம். அண்ணனை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே சொல்லிட்டாரு. என்டிஏ பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து என்டிஏ தலைவர் சொன்னா யாரும் வரமாட்டாங்க, கூட்டணிக்க வரமாட்டாங்க சார். பெருமாள் மணி, இந்த உரையாடல் உங்களுக்கு என்ன உணர்வு? ரொம்ப முக்கியமான இடம். இவர் சொல்லுகிற இடமும் இவர் சொல்லுகிற பதிலும் தான் ரொம்ப முக்கியமான இடம். இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்னன்னா நீங்கள் சென்னைக்கு நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரீங்க, என் தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தொடக்கி வைக்கிறீங்க. போடிநாயக்கனூர் அந்த ரயில்வே ட்ராக் வந்து சம்மந்தப்பட்ட பணிகளை நீங்கள் தொடக்கி வைக்கிறீங்க. உங்களை வரவேற்கவும் வழியனுப்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் வந்து மகிழ்வேன். அப்படி அது வெளியிடப்படுது. அதான் இடம். எப்போதுமே தமிழக அரசியலில் வந்து ஐயா ஓபிஎஸ்ஸினுடைய நகர்வுகளை கவனிப்பது எ டிலைட் டு வாட்ச். ஒரு அரசியல்வாதி ரொம்ப நுட்பமாக நகர்கிற ஒரு அரசியல் தலைவர் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டெல்லியில் ஒரு முறை மத்திய அமைச்சரை சந்திக்க போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்க போயிட்டு வந்து ஏர்போர்ட்டில் வந்து மைக்கை நீட்டினப்போ அவர் அண்ணாவுடைய பொன்மொழி ஒன்றை சொல்லி தான் பதில் சொன்னார். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடம் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா அவருடைய அரசியல் அவருடைய நகர்வுகளை கவனிப்பது வந்து தொடர்ச்சி தான் இந்த கடிதம். அப்பாயின்மெண்ட் நம்ம எப்படி கேட்போம்? தனிப்பட்ட முறையில் எழுதி தானே கேட்போம். ஏன் அந்த கடிதத்தை அவர் வெளியிடுறாரு? வெளியிடுறதுல ஒரு அரசியல் இருக்குங்கிறீங்களா? அவர் பாஜகவை விட்டு நகர்ந்து வருகிறார். மோதியை பார்க்கணும்னு கேட்கிறாரு, எப்படி நகர்றாருங்கிறீங்க? எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல, நானா வெளியே அதை எக்ஸ்போஸ் பண்றாரு. நீங்க தான் என்ன வெளியே அனுப்புறீங்க, நான் வெளியே போறேன். நான் அதனால தான் சொல்றேன். இப்போ இந்த சந்திப்பு நடக்காதுன்னு ஐயா ஓபிஎஸ் வந்து இப்போ சிலருடைய அரசியல் நகர்வுகள் ரொம்ப அதிரடியாக இருக்கும். ஆனால் அவருடைய அரசியல் நகர்வுகள் ரொம்ப நுட்பமாக இருக்கும். அவர் எப்படி இத்தனை ஆண்டு காலம் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பர் 2ஆக இருந்தார். நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவோட அரசியலை பார்த்தீங்கன்னா யாரும் நம்பர் 2ஆக இருந்து ஒரு சில ஆண்டுகள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்காங்க. ஆனால் இவர் 2001 வந்தார். அதற்கு பிறகு 2017 அந்த அம்மா இறந்து போகிற வரை 16 அந்த அம்மா இறந்து போகிற வரை எப்படி அந்த இடத்தில் அவர் தாக்கு பிடித்தாருங்கிற இடத்துல தான் அவர் இருக்கிறார். அதனால இந்த கடிதம் இதற்கு முன்னால் ஐயா அமித்ஷா அவர்களை பற்றி அவர் சொன்ன, அவர் என்றைக்குமே பெரிதாக வார்த்தை பிரயோகம் செய்பவர் அல்ல. தன்னுடைய நகர்வுகளின் மூலமாக இப்ப கேட்கிறாருல விஜய்க்கு நம்பர் 2 இருக்க முடியுமா? அவரால் ஏன் இருக்க முடியாது? ஐயா நெடுஞ்செழியன் போல, ஐயா நெடுஞ்செழியன் அண்ணாவிற்கு நம்பர் 2ஆக இருந்தார், தலைவர் கலைஞருக்கு நம்பர் 2ஆக இருந்தார், ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நம்பர் 2ஆக இருந்தார், அம்மா ஜெயலலிதாவுக்கு நம்பர் 2ஆக இருந்தார். அதை போல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அந்த, ஏன்னா இந்திய அரசியல்ல அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பர்சனாலிட்டி கல்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்ல முதலமைச்சராக இருந்தவர், அதுவும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடைத்த பிறகு கூட இணை ஒருங்கிணைப்பாளருக்கு கீழே அவரால் முதலமைச்சராக இருக்க முடிந்ததில்ல. அப்போ நிச்சயமாக அதை பண்ணுவார். அப்போ என்னன்னா, இப்போ ஐயா முஸ்தபா ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, நீங்க பாஜக எதிர்ப்புல உறுதியா இருந்தா எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்தை நோக்கி அவர் தன்னுடைய, நான் பாஜகவிடம் அனுசரணையாகத்தான் இருந்தேன், ஆனால் பாஜக எனக்கான இடத்தை தரவில்லை, எனக்கான கதவுகளை மூடிவிட்டது, நான் இப்ப நகர்ந்து இந்த இடத்துக்கு போகிறேன். அப்ப 2 விஷயம் நடக்கும். ஒன்று, பாஜகவை நேரடியாக எங்களுடைய கொள்கை எதிரியாக எதிர்க்கிற ஐயா விஜய் போன்றவர்கள். இன்னொரு புறம் ஓபிஎஸ்க்கு கொள்கை எதிரி இல்லையே பாஜக இல்ல. ஆனா நீங்க கதவை அடைச்சிட்டீங்கல்ல, கதவை அடைச்சிட்டீங்கன்னு எப்படி சொல்றது? இப்ப இவ்வளவு நடந்திருக்குல்ல. ஐயா இபிஎஸ்க்கு எதிராக அவர் என்னைக்கா கடுமையா பேசியிருக்காரா? முன்னாடி பேசினாரு, நீங்க யோசிச்சு பாருங்க. சாஃபனா இருக்கிறாரு இல்ல அவர், அதாவது அவர், நீங்க ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலிருந்து ஏறக்குறைய அவர்
வெளியேற்றப்படுகிற ஒரு நிலை தான் இன்றைக்கு இருந்தது வானகரத்தில். அந்த இடத்துல கூட அவர் பெரிதாக எதுவும் பேசவில்லை. கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பதில்லை. அவர் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய நகர்வுகளை நுட்பமாக நகர்த்த அவருடைய செயல்பாடு உங்களுக்கு உணர்த்துவது அப்படிங்கிறது நிச்சயமாக அவருடைய இப்ப நீங்க இன்றைய செயல்பாட்டை பார்க்க கூடாது. 2001 ஒரு காட்சியை மட்டும் சொல்லிடுறேன். அப்படி முதலமைச்சராக பதவியேற்று விட்டு நீங்க அந்த விஷுவல்ஸை இப்ப கூட எடுத்து பார்க்கலாம். அப்படி கூட்டமா ஒருவராக அவர் வெளியே வருவார் கார்டனிலிருந்து. இதுல இருந்து on the way out of NDA விஜய் நோக்கி போறாரு. அவர் நிஜமா அவர் செப்டம்பர் 4 என்பதை அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு, ஒரு தனி கட்சி காண்பதற்கு, புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கான களமாகத்தான் பயன்படுத்துவார். ஆனால் நிதானமாகவும் அவருடைய அனுபவ செறிவிலிருந்து ரொம்பவும் நுட்பமாகவும் தான் அவர் நகர்வாரை தவிர அதிரடியாக காய்களை நகர்த்தக்கூடியவர் அவர் அல்ல. மணிகண்டன், ஒருவேளை நீங்க உங்க ரிஜெக்ஷன் காரணமா அவர் விஜயோட சேர்ந்தால் அது அதிமுக வாக்குகள்ல சேதாரத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது? ஹரி, நான் உண்மையாலுமே ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் கவலையோடு பேசுகிறேன். அண்ணன் கவலை பண்ணேன். நான் உண்மையாலுமே உங்களை பார்த்து பரிதாபப்படுறேன். இந்த முஸ்தபா பாய் என்னென்ன பழனிசாமி பாய் மாதிரி கொஞ்சம் கூட நெஞ்சில் ஒரு ஈவு இறக்கலாமல் இப்படி பேசுகிறாரு. ஏன்னா அங்கேயும் கேட் க்ளோஸுங்கிற மாதிரி பேசுகிறாருண்ணே. உண்மையாலுமே கேட்டு எனக்கு ரொம்ப மனசே சங்கடமாக இருக்குதுண்ணே. இந்த நான் உங்களை வேதனைப்படுத்துறதுக்காக சொல்ல, இந்த பால்காரன் தபால்காரன் கவுண்டமணி செந்தில் காமெடியில் இந்த மூஞ்சியே ஒன்று வேணான்னு சொல்லி பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி முஸ்தபா பாய் பேசுறதை கேட்டால் எனக்கு உள்ளபடியே கவலையாக இருக்குது. 3 எழுத்து கட்சி ஆட்சி அமைக்கணும்னு சொன்னீங்க அண்ணா, அது தாவேக்காவை தானே சொன்னீங்க? இல்லை தாவாக்கா தமிழக வாழ்முறை கட்சி ஏது சொன்னீங்களா? தாவேக்காவுக்கு நீங்கள் இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க. ஆனால் அந்த முஸ்தபா பாய் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இல்லை உங்களை முடியாது அப்படிங்கிறாருங்க. எனக்கு அது உள்ளபடியே கேட்டு ரொம்ப கவலையாக இருக்குதுண்ணே. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணே முஸ்தபா அண்ணே உங்ககிட்ட நான் உண்மையாலுமே கேட்குறேன். அதிமுக கிட்ட காலில் விழுவுறோன்னு கேட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு 3 எழுத்து கட்சி ஆட்சி அமைக்கும், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், புரட்சி தலைவி வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் பக்கம் வரோம் அப்படின்னு ஓப்பனாக அண்ணன் கோலப்பை இப்படி கெஞ்சிடாரு. அவர் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறேங்க. பிரதமரோட எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பாஷா பையன் கெஞ்சிறாரு. தர்மம் கேட்டுட்டு தான் இருக்கிறார். நீங்கள் வாங்க வரணும்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டார். எடப்பாடி பாஷாவையும் கெஞ்சிறார். ஆனால் எடப்பாடி பாஷாபாய் வந்து மோடிக்கு எதிர்த்து முதுகெலும்பு காட்டி நான்லாம் வந்து உங்கள் விட்டு வெளியில் வருவோம், நான் தாவேக்காவோட கூட்டணி வைப்பேன், ஏன் கம்யூனிஸ்டோட கூப்பிட்டாப்புல கூட்டணி, இதெல்லாம் சொல்ல முடியுமா? பாஷாபாய்க்கு அந்த தைரியம் இருக்கா எடப்பாடி பாஷாபாய்க்கு? அண்ணே, இந்த ஒரே வருஷத்தில் 3 கட்சி மாறிச்சு. ஒரு தம்பி, அது பேருனா அந்த வளர்த்தியா ஒரு தம்பி இருக்குமே, ஆதவ் அர்ஜுனாவா, அவரெல்லாம் பாவம் உங்க கட்சியில தலைவர் ஆள் பிடிச்சி போட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னும் பனையூர்ல இருந்தே பாவம் பண்ணையார் வெளியவே வரல, வெளி உலகம் தெரியாம பனையூர்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அவரை போய் 32 ஆண்டு காலம் ஆண்டையா நீங்க திரைமறைவுல பேசுறீங்க. 32 ஆண்டு காலம் வந்து கடனுக்கு காலில் வந்து ஆட்சியை வாங்கிட்டு துரோகத்தை இழஞ்சிட்டு 8 வாட்டி தோத்துட்டு தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த எடப்பாடி பழனிசாமி தான் வந்து அமெரிக்க அதிபர். இந்த அதிபர் கூட வந்து டொனால்ட் ட்ரம்ப் கூட்டணி வைக்க போறாரு. இந்த அதிபர் வந்து எடப்பாடியில ஜெயிக்க போறாரு. ஏங்க மக்களால் பெரிய அதிபர் மாதிரி பேசுறீங்க அவரை. சேலம் மணிகண்டன் பாஷாபாய் இலையில கை வைக்காதீங்க. இல்ல பாஷாபாய், நீங்க கேட்டீங்களா பாஷாபாய்? எல்லாரும் உண்மையான ரஜினி ரசிகர் இங்க உட்கார்ந்து பாய் அரே பாய் தோடா மே பாத் கர் லோ. நான் என்ன சொல்றேன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் வாங்கோ அப்படின்னு நம்ம பண்ணையார் பாவம் கூப்பிட்டு சமீபத்தில் நம்ம சீமான் ஒரு கால்நடைகளுக்குலாம் ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த கால்நடை கூட நம்ம பனையூர் பக்கம் திரும்பி பார்க்கல. திமுக எதிர்க்க வாங்க நீங்களும் கூப்பிடுறீங்கல்ல சார்? ஹரிகரனே சாட்சி, தந்தி டிவியே சாட்சி. எடப்பாடி பழனிசாமி நாங்க கூப்பிட்டோம் அப்படின்னு எங்கேயாவது உங்ககிட்ட ஒப்பிட்டு போடுங்க பார்க்கலாம். நேற்று தானே முந்தா நாள் தானே எல்லாம் ஹாட்டா உட்காந்து தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் பாக்குறப்ப 4 லட்சம் பேர் பார்த்தாங்களே. திரும்ப ரிவைண்ட் பண்ணி போடுங்க. எந்த இடத்துலயா தாவேக்கா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒத்த கருத்துடைய கட்சிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிற இந்த திமுகவை வீழ்த்திரும்னா
அனைவரும் ஓரணியில் சேருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தேர்தல்ங்கிறத மக்கள் தெளிவா தெரிஞ்சவங்க. அவரு விஜய் என்ன வேணாலும் வெளியே பண்ணலாங்க. கடைசி கட்டம் அப்படிங்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி அரபிக்கடலில் தூக்கி எறியப்பட வேண்டுமா, நாட்டை காக்க 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேணுமாங்கிறப்ப ஸ்டாலின் இஸ் அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர், எடப்பாடி பழனிசாமி இஸ் அவைட்டிங் சீஃப் மினிஸ்டர். ஓகே எல்லாரோட இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா 20 வினாடிகள் ரொம்ப சுருக்கமா. அண்ணா எல்லாமே சொன்னாரு, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அண்ணன் பெருமாள் மணி அண்ணனே சொன்னாரு. அதே போலதான் புரட்சி தலைவி அம்மா இருக்கிற சீட்டில் கூட முதல்வர் பதவியில் கூட உட்காராதவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அந்த பொதுச் செயலாளர் பதவி நிரந்தர பொதுச் செயலாளர் பதவி அதிமுகன்னு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவி. அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு அதுக்கு அமித்ஷாவோ இல்லை பாரத பிரதமர் மோடியோ சேர்ந்து அந்த பொதுச் செயலாளருங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து பண்ணிட்டு இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் உட்கார முடியாது. அதை எதிர்த்து கேட்கறதுக்கு புரட்சி தலைவரோட தொண்டர்கள் வாரிசுகள் நாங்கள். அதனால அடிமையாக என்ன சார் பாஜக என்ன தேவலோகத்தில் இருந்தால் வந்த கட்சி? நீங்கள் வேற சும்மா பாஜக சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியல சார். அவங்களுக்கு திமுகவோ அதிமுகவோ மேலே ஏறாமல் பாஜக தமிழ்நாட்டில் கால் விட முடியாது. நீங்கள் அண்ணனை சொல்கிறீங்களா? பாரத பிரதமரின் இதயக்கனி அண்ணாமலையாக இருந்தார். அந்த அண்ணாமலையை தூக்கி வெளியில் போட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியே உள்ளே வராரு. அப்போ எப்படி பாஜகவோட சூழ்நிலை இருக்குது? அங்கேயே 4 பிரிவாக இருக்குது சார் பாஜகவே. இப்போ நானே பேசிட்டு போனால், ஆனால் பாஜகவை நீங்கள் இப்போ இருக்கிற பாஜக பேசுங்க, அண்ணாமலை அவரை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரு கோஷ்டி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க சார். பாஜகவே சார் இன்னைக்கு சூழ்நிலை சார். அது மாதிரி முதல்வர்ங்கிற வேட்பாளர் சார் தமிழ்நாட்டில் 2 பேர் தான் சார். பெருந்தலைவர் காமராஜர் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு வரல. ஒரு இளைய தலைமுறையே நாளைக்கு உருவாக்கணும்னு நினைக்க மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு உறுதுணையா நின்று தார்மீக ஆதரவு கொடுக்கிறோம் சார். அதுதான் சொல்றேன் சார். தார்மீக ஆதரவு கொடுக்கவும் அண்ணன் கலங்க மாட்டார். ரைட் சுருக்கமா இறுதி கருத்து என்னன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கேட்டு பேசினாரா தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குது. நாளைக்கு காலையில் போய் திருப்பி வர கேட்டு வர சொல்லுங்கள் இன்னொரு சேனலுக்கு. ஒன்று அதுக்கு டவுட்டாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்சி மாற்றத்தை விட்டு மீட்டெடுக்கும் பேரணியா மீட்டெடுக்கும் பேரணி ஒன்று அவர் மீட்டெடுக்கிறது பூரா மித்துனியும் அவங்க சம்பந்தியும் மீட்டெடுக்கிற வேற என்ன இதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் பாஜக ஒரே இடத்துல வச்சு நாங்க பார்க்கிறோம். இறுதி கருத்து நிச்சயமாக அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆழம் பார்த்திருக்கிறார். அதாவது 2021 ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்க பிறகு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு கைகளை அவர் மூடிதான் வைத்திருக்கிறார். இன்னமும் அவருடைய நகர்வுகள் வெளிப்படையாக தெரியவில்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆழம் பார்த்திருக்கிறார். நிச்சயமாக 2026 தேர்தலில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது தமிழக அரசியல் தேர்தல் களத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். 2001 தமிழக அரசியலின் மிக முக்கியமான சக்தியாக இருக்கிற அவர் தன்னுடைய இடத்தை அவ்வளவு எளிதில் இழந்துவிட்டு போக மாட்டார் என்பதுதான் என்னுடைய புரிதல். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாம 2026 தேர்தல் களம் இல்லைங்கிறது அண்ணன் சொல்றாரு. அப்படிதான் எல்லா கட்சியும் சொல்லும். பார்ப்போம் எப்படி முடிவுகள் அமையுது, களம் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.